நகரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த வெடி விபத்துக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் இந்த வெடி விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? கண்டிப்பாக பெங்களூரு நகரை பொறுத்தமட்டில் ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகம் மிகவும் பிரபலமானது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்குள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் உணவு உண்பதற்காக வருவது வழக்கம். இந்த நிலையில் தான் இன்று பிற்பகல் ஒயிட்ஃபீல்டு போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட ITPL சாலையில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் வெடி விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இது இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. ஒரு புகைப்படத்தை பார்க்கும் போது அந்த புகைப்படத்தில் ஒரு பேட்டரி இருப்பதை பார்க்கலாம். இதனால் ஏதேனும் வெடிபொருள் வெடித்ததா என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. மறுபுறம் உணவகத்தில் சிலிண்டர் ஏதேனும் வெடித்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விபத்தை பொறுத்த மட்டில் உணவகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த 3 பேர், அதே போல உணவகத்திற்கு சாப்பிட வந்திருந்த ஒரு நபர் என மொத்தம் 4 பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல போலீஸ் அதிகாரிகளும் தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த வெடி விபத்திற்கான காரணம் என்ன என்பதை குறித்து விசாரணை நடத்துவதற்காக சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகிறது என்பதால் தற்போதைக்கு முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று ஆய்வு செய்த பின்னர் தான் முழுமையான விவரம் என்ன என்பது தெரிய வரும். இது வெடி விபத்தா அல்லது சிலிண்டர் ஏதேனும் வெடித்ததா என்று. ஏனென்றால் கடந்த காலங்களில் பல முறை நாம் பார்த்திருக்கோம். பெங்களூரில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் வாயிலாக வந்த விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அதே போல விமான நிலையங்களுக்காக இருக்கட்டும், தொழில்நுட்ப நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், இமெயில் மூலமாக மர்ம மெயில்கள் வந்தது. அதில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல்களும் வந்தன. இவையெல்லாம் போலியானது என்று கூறப்பட்ட நிலையில் இந்த வெடி விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை இது ஏதேனும் வெடிபொருள் என்றால் அதை கொண்டு வந்தது யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போலீஸ் விசாரணைக்கு பிறகே நமக்கு தெரிய வரும். ஒட்டுமொத்தத்தில் இந்த வெடி விபத்தானது தற்போது பெங்களூரு நகரை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.